إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ஜும்மாவினுடைய கடமையை நிறைவு செய்வதற்காக வேண்டி அல்லாஹு தஆலாவுடைய மாளிகையிலே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறும் அவனால் ஏவப்பட்ட விடயங்களை எடுத்து நடந்து கொள்ளுமாறும் அவனால் விலக்கப்பட்ட விடயங்களிலே இருந்து முற்றுமுழுதாக விலகி நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் உபதேசம் செய்கிறேன். இன்றைய ஜும்மாவினுடைய தலைப்பாக பெருநாளுடைய தொழுகை சம்பந்தமான விளக்கங்களையும் அந்த தொழுகை எங்கே நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற விளக்கத்தையும் இன்றைய ஜும்மாவிலே உங்களுக்கு சொல்லி வைக்கலாம் என்று நினைக்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, பெருநாளுடைய தொழுகையை பொறுத்தளவிலே அல்லாஹு தஆலா நமக்கு 2 தினங்களை கொண்டாடி மகிழ்வதற்காக, மகிழ்ச்சியுறுவதற்காக வருடத்திலே 2 தினங்களை ஆக்கி தந்திருக்கிறான். அந்த 2 தினங்களிலேயும் அல்லாஹ்வை தொழுது அவனை திக்ர் செய்து அவனை தக்பீர் செய்து புகழுகிற ஒரு அமலையும் நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். அந்த வகையிலே தான் இந்த பெருநாளுடைய தொழுகை ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹா என்று சொல்லக்கூடிய ஹஜ்ஜு பெருநாள், நோன்பு பெருநாள், இந்த 2 தினங்களிலேயும் வரக்கூடிய இந்த தொழுகை இது மார்க்கத்திலே சொல்லப்பட்ட சுன்னாவா அல்லது வாஜிபா அல்லது ஃபர்து கிஃபாயாவா அல்லது சுன்னா முஅக்கதாவா, இப்படியான 4 கருத்துகள் இந்த தொழுகைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரிந்திருக்கும், இஸ்லாமிய சட்ட வார்க்கத்திலே சுன்னா என்பது அதை ஒருவர் செய்தால் நன்மை இருக்குகிறது, செய்யாமல் விடுகிற போது அவருக்கு தண்டனை கிடையாது, அதை ஒரு குற்றமாக கருதப்பட மாட்டாது. சுன்னா முஅக்கதா என்ற ஒன்று இருக்குகிறது, அதை கட்டாயமாக வலியுறுத்தப்பட்ட சுன்னா என்று சொல்லுவோம். அது கட்டாயமாக செய்யப்பட வேண்டிய ஒரு சுன்னா. மூன்றாவது ஃபர்து கிஃபாயா என்று சொல்வோம். உதாரணமாக ஜனாசா தொழுகை. அந்த தொழுகையை ஊரிலே இருக்கக்கூடிய சிலர் நிறைவேற்றுவதினால் ஏனையவர்களுடைய குற்றம் அதன் மூலம் நீங்கிவிடும். அந்த சிலர்களும் நிறைவேற்றவில்லை என்றால் ஒட்டுமொத்த அந்த ஊர்வாசிகளும் குற்றவாளிகளாக கருதப்படுவார்கள். இதற்கு
ஃபர்து கிஃபாயா என்று இஸ்லாமிய சட்டவாக்கத்திலே சொல்வோம். இன்னும் ஒன்று இருக்குகிறது, ஃபர்து ஐன் அல்லது வாஜிப் என்று நாம் சொல்லுவோம். இது கட்டாயமாக வலியுறுத்தப்பட்ட ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இதை ஒருவர் நிறைவேற்றாமல் விடுகிற போது அவர் விசாரிக்கப்படுவார், அதற்காக மறுமையில் தண்டிக்கப்படுவார். அதை அவர் விடுகிற போது அவர் ஒரு குற்றவாளி, ஒரு ஆசிம், ஒரு பாவம் செய்தவராக கருதப்படுவார் என்று இப்படியான விடயங்கள் இஸ்லாமிய மார்க்கத்திலே சட்டவாக்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே தான் இந்த பெருநாளுடைய இந்த தொழுகை இது இந்த 4 வகைக்குள்ளே எந்த வகைக்குள் அடங்கும் என்பதை பற்றிய ஒரு தெளிவை கொடுப்பது தான் இன்றைய ஜும்மாவினுடைய பிரதான விடயமாக அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே, ஏன் இந்த விடயத்தை நாம் அவசியம் என கருதி ஜும்மாவிலே பேசுகிறோம் என்றால், பெருநாளுடைய தொழுகை சம்பந்தமாக வலைத்தளங்களில் முகநூட்களில் அந்த விடயங்கள் பகிரப்படுகிற போது பல சகோதரர்கள் பல வகையான கருத்துக்களை பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். சிலர் சொல்லுகிறார்கள், ஒரு சுன்னாவை இவ்வளவு பெருசாக அலட்டிக் கொள்கிறார்கள் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. அதே போன்று பெருநாளுடைய தொழுகையை பொறுத்தளவிலே பெருநாளுடைய அந்த தினம் மகிழ்ச்சியான தினமாக, சந்தோஷமான தினமாக இருப்பதனால் அன்று முழு இரவும் விழித்திருந்து விட்டு அன்று காலையில் பெருநாளுடைய அந்த தொழுகையை நிறைவேற்றாமல் அதை ஒரு அலட்சியமாக தூங்கி விடுகிற சகோதரர்கள் கூட நம்முடைய சமூகத்திலே இருக்குகிறார்கள். பெருநாளுடைய இரவு முழிச்சிருந்து காலையில் அவர்களால் அந்த தொழுகையை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகுகிறது. இதை ஏன் அவர்கள் செய்கிறார்கள் என்றால், இந்த தொழுகை இந்த இஸ்லாமிய சட்ட வாக்கத்திலே எப்படி பார்க்கப்பட்டிருக்கிறது என்ற அந்த விளக்கம் அவர்களுக்கு தெரியாததன் காரணமாகத்தான் இப்படியான நடவடிக்கைகள், இப்படியான செயல்கள் நம்முடைய சமூகத்திலே நடைபெறுகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே, இந்த பெருநாளுடைய தொழுகையை பொறுத்தளவில் முதல் விடயமாக இந்த தொழுகையை ஃபர்து அல்லது வாஜிபு அல்லது ஃபர்து ஐன் என்று சொல்லக்கூடிய சாரார்கள் என்னென்ன ஆதாரங்களை முன்வைக்குகிறார்கள் என்று நாம் பார்க்குகிற போது அவர்கள் பிரதானமாக 4 ஆதாரங்களை சொல்கிறார்கள். முதலாவது ஆதாரம் என்ன என்றால், அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சூரத்துல் கௌதர் என்ற அந்த அத்தியாயத்திலே இன்னா அஅதைனாகல் கௌதர், நிச்சயமாக நாம் உமக்கு கௌதர் என்ற அந்த நீர்த்தடாகத்தை தருவோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு ஃபஸல்லி லி ரப்பிக வன்ஹர், நீர் உம்முடைய ரப்பை தொழுவாயாக, வன்ஹர் அறுத்து பலியிடுவாயாக என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறான். இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய தஃப்சீர் கலையினுடைய அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஃபஸல்லி லி ரப்பிக, உம்முடைய ரப்பை தொழு என்று வந்திருக்கக்கூடிய இந்த ஏவல், இந்த ஏவலான இந்த விடயம் இது பெருநாளுடைய தொழுகையை தான் குறிக்குகிறது. ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாள், ஈதுல் அத்ஹா ஹஜ்ஜி பெருநாள் என்ற இந்த 2 தொழுகையையும் தான் இந்த வசனம் குறித்து நிற்குகிறது. அது மாத்திரமல்ல, அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே ஏவலாக நீங்கள் தொழுங்கள் என்று சொல்லியிருப்பதை வைத்து அல்லாஹு தஆலா ஒரு விடயத்தை ஏவலாக சொன்னானால் அந்த விடயம் வாஜிபு, கட்டாயமாக செய்யப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கும் என்று முதலாவது ஆதாரமாக இந்த வசனத்தை முன்வைக்குகிறார்கள். இரண்டாவது ஆதாரம், வாஜிப் என்று சொல்லக்கூடிய அந்த சாரார் இரண்டாவது விடயமாக சொல்கிறார்கள், ஆதாரமாக சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெருநாளுடைய தொழுகையை தொடர்ந்தேர்ச்சியாக தொழுதிருக்கிறார்கள். தொடர்ந்தேர்ச்சியாக இந்த பெருநாளுடைய இந்த தொழுகையை அவர்கள் தொழுது வந்திருக்கிறார்கள். நோன்பு பெருநாளை, ஹஜ்ஜி பெருநாளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகருக்கு போனதிலே இருந்து தொழுதிருக்கிறார்கள்.
இரண்டு சந்தர்ப்பத்திலே தான் அவர்களுக்கு தொழ முடியாத ஒரு நிர்பந்தம் ஆகியிருக்கிறது. ஒன்று, மக்கா வெற்றியின் போது அவர்கள் சென்றிருந்த வேளையில் அந்த ஹஜ்ஜுடைய பெருநாளை தொழ முடியாமல் ஆகியிருக்கிறது. இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதா என்று சொல்லக்கூடிய அவர்கள் சென்ற அந்த ஹஜ்ஜுடைய அந்த கிரிகையில் ஈடுபட்ட அந்த வேளையில் இந்த இரண்டு சந்தர்ப்பத்தையும் தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரிலே இருக்குகிற அந்த காலத்தில் அங்கே இருக்குகிற போது இந்த தொழுகையை தொடர்ந்தேச்சியாக தொழுது வந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த தொழுகையை தொழாமல் விட்டது கிடையாது. எனவே தான் இப்படி நபி அவர்கள் தொடர்ந்தேச்சியாக செய்து வந்த ஒரு செயல். நபி அவர்களுடைய சொல் இருக்குகிறது, செயல் இருக்குகிறது, எல்லாமே நம்ம சுன்னா என்று படித்திருப்போம். எனவே நபி அவர்கள் தொடர்ந்தேச்சியாக ஒரு செயலை செய்திருந்தார்கள் என்றால் அது கடமை, அது வாஜிப் என்று இரண்டாவது ஆதாரத்தை முன்வைக்குகிறார்கள். மூன்றாவது ஆதாரத்தை பொறுத்தளவில் வாஜிபு தான், பெருநாளுடைய தொழுகை வாஜிப் என்று சொல்லக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய மூன்றாவது ஆதாரம்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாளுடைய அந்த தொழுகைக்காக வேண்டி மக்களை வெளியேறி சொல்லும்படி பணித்திருக்கிறார்கள். மக்களை வெளியேறி செல்லும்படி பணித்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, எந்த அளவுக்கு அவர்களுடைய ஏவல் இருந்திருக்கிறது என்றால், வீட்டிலே இருக்கக்கூடிய குமரி பெண்கள், வீட்டை விட்டு வெளியேறாமல் வெக்கத்திலே இருக்கக்கூடிய குமரி பெண்களை வெளியேறும்படி சொல்லி இருக்கிறார்கள். அதே போன்று ஹைலோடு இருக்கக்கூடிய பெண்களை வெளியேறும்படி சொல்லி இருக்கிறார்கள். அதே போன்று இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக, பெருநாளுடைய தொழுகைக்காக நீங்கள் செல்லுங்கள் என்று கட்டளை போட்டபோது சில பெண்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்குகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் தொழுகைக்காக போவதற்கு எங்களிடத்திலே ஆடை கிடையாது, ஆடை இல்லை, எனவே தான் நாங்கள் ஆடை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம், எங்களால் போக முடியாது என்று அவர்களுடைய காரணத்தை சொன்னபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு ஆடை வைத்திருக்கக்கூடிய அந்த சகோதரிகள் இடத்தில் நீங்கள் ஒரு ஆடையை இரவலாக எடுத்துக்கொண்டு தொழுகைக்காக நீங்கள் வெளியேறி செல்லுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விடயத்திலே பணித்திருக்கிறத நாம் பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்தளவு தூரம் வீட்டிலே முடங்கி இருக்கக்கூடிய கன்னிப்பெண்கள், குமரி பெண்கள், வீட்டிலே இருக்கக்கூடிய ஹைதுடைய பெண்கள், ஆடை இல்லாமல் இருக்கக்கூடிய பெண்கள் ஆடையை இரவலாக எடுத்துக்கொண்டு போங்கள் என்று ஒரு விடயத்தை செய்யும்படி பணிப்பார்கள் என்றிருந்தால், இவ்வளவு தூரம் அவர்கள் கட்டளை போடுகிற ஒரு அமலாக இருக்குமாக இருந்தால் ஒரு வாஜிபான அமலுக்குத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவி இருப்பார்கள் என்று இந்த ஹதீதுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர்கள் சொல்கிறார்கள். இது மூன்றாவது ஆதாரமாக இருந்து கொண்டு இருக்கிறது. நான்காவது ஆதாரத்தை பொறுத்தளவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொல்கிறார்கள், பெருநாளுடைய தொழுகையும் ஜும்மாவினுடைய தொழுகையும் ஒரே நாளிலே வந்துவிட்டால், ஒரு வெள்ளிக்கிழமை தினம் பெருநாளுடைய தொழுகையும் வந்து விடுகிறது, ஜும்மாவினுடைய தொழுகையும் வந்து விடுகிறது என்றால், யார் இந்த பெருநாளுடைய தொழுகைக்கு வந்து கலந்து கொள்கிறார்களோ அவர்கள் ஜும்மாவினுடைய தொழுகைக்கு விரும்பினால் வரலாம் என்ற ஒரு அனுமதியை கொடுக்குகிறார்கள். விரும்பினால் அவர்கள் வரலாம். இந்த ஹதீதுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஒரு வாஜிபான கடமையை இன்னொரு வாஜிபான கடமை தான் நீக்க முடியும், இல்லாமல் ஆக்க முடியும். லா யுஸ்கித்துல் வாஜிப இல்லா வாஜிபுன், இதுதான் இஸ்லாமிய சட்ட வார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தியரி. ஒரு வாஜிபை இன்னொரு வாஜிபு தான் இல்லாமல் ஆக்க முடியும். எனவே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வாஜிபான கடமையாக இருக்கக்கூடிய தொழுகையை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லி இருக்கிறார்கள் என்று இந்த 4 பிரதானமான ஆதாரங்களையும் முன்வைக்குகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, இந்த 4 ஆதாரங்களையும் இதைவிட வெவ்வேறான ஆதாரங்கள் நம்ம பலது இருந்து கொண்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இந்த தொழுகை தொழப்பட்டிருக்கிறது.
அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு பிறகு வந்த அந்த குலபாவுர் ராஷிதீன்கள், அதற்கு பிறகு வந்தவர்கள், ஆட்சியாளர்கள் எல்லாம் இந்த தொழுகையை வலியுறுத்தி தொலை வைத்திருக்கிறார்கள். இப்படியான பல ஆதாரங்களை முன்வைத்து சொல்கிறார்கள். இந்த பெருநாளுடைய தொழுகை ஒரு வாஜிபு, வெறுமனே சுன்னா முஅக்கதாவும் கிடையாது, சுன்னாவும் கிடையாது, ஃபர்து கிஃபாயாவும் கிடையாது, ஊரில் இருக்கக்கூடிய சிலர்கள் நிறைவேற்றினால் போதும் என்பதும் கிடையாது என்று இந்த ஆதாரங்களை முன்வைக்கக்கூடிய அந்த அறிஞர்கள் பெருநாளுடைய தொழுகை, நோன்பு பெருநாளாக இருக்கட்டும், ஹஜ்ஜு பெருநாளாக இருக்கட்டும், இந்த இரண்டு தொழுகையும் கடமை, வாஜிப். வாஜிப் என்றால் என்ன அர்த்தம்? இந்த தொழுகையை தொழாமல் விடுகிற போது அவர் பாவியாக ஆகிவிடுகிறார், அவர் குற்றவாளியாக ஆகிவிடுகிறார், அதற்காக நாளை மறுமையில் விசாரிக்கப்பட்டு தண்டிக்கப்படுவார். இதுதான் இதனுடைய அர்த்தமாக இருந்து கொண்டு இருக்கிறது. எனவே தான் அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, பெருநாளுடைய தொழுகை நான் மேல் சொன்ன இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் அது ஒரு வாஜிப். எப்படி 5 நேர தொழுகை வாஜிப் என்று நாம் விளங்கி வைத்திருக்கிறோமோ, ஜும்மாவினுடைய தொழுகை எப்படி வாஜிப் என்று நாம் விளங்கி வைத்திருக்கிறோமோ, இதே போன்றுதான் பெருநாளுடைய தொழுகை வாஜிபாக இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இதை சுன்னா முஅக்கதா என்று சொல்லக்கூடியவர்கள், அல்லது ஃபர்து கிஃபாயா என்று சொல்லக்கூடியவர்கள், அல்லது சுன்னா என்று சொல்லக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய ஆதாரங்கள் என்ன? அதற்கு அவர்கள் காட்டுகிற ஆதாரம் ஒரு ஹதீது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீது. தல்ஹத் இப்னு உபைதில்லா என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழர் அறிவிக்குகிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நஜிது பிரதேசத்திலே இருந்து ஒரு மனிதர் வருகிறார். ஒரு மனிதர், அந்த மனிதர் அவர் பேசுகிற வார்த்தையும் விளங்குதில்லை, அப்படியான அவருடைய பேச்சையும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் மார்க்கம் சம்பந்தமான சில கேள்விகளை கேட்குகிறார். இஸ்லாம் என்றா என்ன என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுவது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இஸ்லாத்தினுடைய கடமையை பற்றி கேட்குகிறார்கள். கேட்டபோது ஒரு நாளைக்கு 5 முறை தொழுவது என்று அவர் சொல்கிறார். அதற்கு பிறகு அந்த மனிதர் கேட்குகிறார், இந்த 5 வேளை தொழுகையை தவிர வேறு ஏதாவது இருக்குதா, கடமையான தொழுகையில் வேறு ஏதாவது இருக்குதா என்று கேட்டபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை, வேறு இல்லை, ஆனால் சுன்னத்தான தொழுகைகளை தொழுதாதே தவிர, என கடமையான தொழுகை இருப்பது போன்று சுன்னத்தான தொழுகைகளும் இருக்குகிறது என்று ஒரு நீண்ட ஹதீது. அது இந்த ஹதீதை தான் இந்த ஃபர்து கிஃபாயா என்று சொல்லக்கூடியவர்கள், அல்லது சுன்னா முஅக்கதா என்று சொல்லக்கூடியவர்கள், அல்லது சுன்னா என்று சொல்லக்கூடிய சாரார்கள் இந்த ஒரு ஹதீதை தான் ஆதாரமாக முன்வைக்குகிறார்கள். இந்த ஹதீதின் அடிப்படையில் பெருநாளுடைய தொழுகை சுன்னாதான், அல்லது சுன்னா முஅக்கதா தான், அல்லது ஃபர்து கிஃபாயா தான் என்ற ஆதாரத்தை வைக்குகிறார்கள். இந்த ஹதீதுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர்கள், அல்லது மறுப்பு சொல்லக்கூடிய அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள்? இது ஒவ்வொரு நாளும், ஒரு நாளைக்கு கடமையாக நிறைவேற்றப்படக்கூடிய தொழுகைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே தவிர, இப்படி காரணத்தோடு காரியத்தோடு பெருநாள் என்று சொல்லக்கூடிய அந்த சந்தோஷமான தினத்திலே வரக்கூடிய இந்த விடயத்தை, இந்த தொழுகையை இதில் குறிக்காது, இதில் குறித்து காட்டாது என்ற ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள். அது மாத்திரமல்ல, நான் மேலே சொன்ன இந்த 4 ஆதாரங்களையும் ஆணித்தரமாக முன்வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விடயத்தில் தொடர்ந்தேச்சியாக இருந்தார்கள் என்றால், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய, பின்னால் வந்த குலபாவுர் ராஷிதீன்களாக இருக்கட்டும், ஏனைய அந்த ஆட்சி செய்த ஆட்சியாளர்களாக இருக்கட்டும், எல்லோரும் இந்த கடமையை நிறைவேற்றுவதிலே கண்டிப்பாக இருந்திருக்கிறார்கள் என்ற ஆதாரத்தை வைத்து இது இந்த ஹதீருக்கு, இந்த அமலுக்கு பொருந்தாது என்பதை இதற்கு அர்த்தமாக, ரத்தாக, மறுப்பாக சொல்லி இதை மறுத்து விடுகிறார்கள். எனவே தான் அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, நான் மேலே சொன்ன இந்த 2 விடயங்களையும் வைத்து நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். பெருநாளுடைய தொழுகை என்பது ஒரு ஃபர்தான ஒரு வணக்கம், கடமையான ஒரு வணக்கம் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். எனவே தான் இந்த ஃபர்தான வணக்கத்திலே நாம் அலட்சியமாக இருந்து விடக்கூடாது.
அசட்டையாக இருந்து விடக்கூடாது, பொடுபோக்காக இருந்து விடக்கூடாது. ஒரு ஃபர்தை விடுகிற போது அவன் குற்றவாளியாக பாவம் செய்தவனாக பார்க்கப்படுவான். அதனால் மறுமையில் அவன் விசாரிக்கப்பட்டு தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவான். அவன் ஒரு உதுரோடு காரணத்தோடு அவன் அந்த தொழுகையை விட்டிருந்தால் அவனுக்கு மன்னிப்பு இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணத்தில் இருந்ததனால, ஹஜ்ஜில் இருந்ததனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தொழுகையை விட்டிருக்கிறார்கள். அப்படி காரணி இல்லாமல் ஒருவர் விடுகிற போது அவர் குற்றவாளியாக காணப்பட்டு அல்லாஹு தஆலாவிடத்திலே விசாரிக்கப்பட்டு தண்டிக்கப்படுவார் என்ற விடயத்தை நாம் இந்த ஹதீதுகளில் இருந்து தெளிவாக புரிந்து கொள்ளலாம். எனவேதான் பெருநாளுடைய தொழுகை அது கடமையான ஃபர்தான ஒரு வணக்கம் என்பதை, அது விடப்பட முடியாத ஒரு வணக்கம், அலட்சியம் செய்யப்பட முடியாத ஒரு வணக்கம் என்பதை நாம் தெளிவாக இந்த செய்திகளில் இருந்து புரிந்து கொள்ளலாம். அடுத்தது இரண்டாவது அம்சம் என்னவென்றால், இந்த பெருநாளுடைய தொழுகை, இந்த தொழுகையை எங்கே தொழ வேண்டும், எங்கே தொழுவிக்கப்பட வேண்டும் என்ற இரண்டாவது அம்சம். இதையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இது சம்பந்தமான ஒரு சலசலப்பும் சர்ச்சையும் மக்களுக்கு மத்தியிலே பரவலாக இருந்து கொண்டு இருக்கிறது. பெருநாளுடைய தொழுகையை பள்ளியிலேயும் தொழலாம், திடலிலேயும் தொழலாம், வீட்டிலேயும் தொழலாம் என்ற மாதிரியான பல அர்த்தங்கள், பல கருத்துக்கள் மக்களுக்கு மத்தியிலே இருந்து கொண்டு இருக்கிறது. இது சம்பந்தமான ஒரு தெளிவான விளக்கங்களை நாம் பார்த்து கொண்டோமே ஆனால் அந்த சந்தேகத்திலே இருந்தும் அந்த முரண்பாடிலே இருந்தும் நாம் வெளியிலே வந்துவிடலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நம்முடைய மார்க்கத்துக்கு முன்மாதிரியானவர்கள். அவர்கள்தான் மார்க்க விடயங்களை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள், காட்டி தந்திருக்கிறார்கள். ஒரு மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அம்சத்தை அவர்கள் சொல்லி தந்தது மாத்திரமல்லாமல் அதை எப்படி செய்ய வேண்டும், எங்கே செய்ய வேண்டும், எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற அத்தனை வழிகாட்டுதலையும் நமக்கு தெள்ளத் தெளிவாக காட்டி தந்திருக்கிறார்கள். எனவே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை நாம் பின்பற்றுகிற போதுதான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி ஒரு அமலை செய்கிற போதுதான் அது அல்லாஹு தஆலாவிடத்தில் அங்கீகரிக்கப்படும். நாம் அடிக்கடி ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்துவோம். ஒரு அமல் அல்லாஹு தஆலாவிடத்திலே அங்கீகரிக்கப்படுவதற்கு பிரதானமான சில விடயங்களை நம்ம கவனத்திலே எடுக்க வேண்டும். அதில் மிக முக்கியமானது இஹ்லாஸ் என்ற மன தூய்மையோடு ஒரு அமல் செய்யப்பட வேண்டும். இரண்டாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் சுன்னாவில் இருந்தால் செய்யப்பட வேண்டும். ஒரு அமலை நாம் செய்கிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொல்லி இருக்கிறார்களா, செய்தி இருக்கிறார்களா, அல்லது சஹாபாக்கள் செய்ததை அதை அங்கீகரித்து இருக்கிறார்களா என்று நாம் பார்த்து அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள், செய்திருக்கிறார்கள், சரி கண்டிருக்கிறார்கள் என்றால் மாத்திரம்தான் நாம் அந்த அமலை செய்ய வேண்டும். அப்படி இல்லாமல் நாம் செய்கிற போது அது அல்லாஹு தஆலாவிடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. அதற்கு நாம் கூலியை அடைந்து கொள்ள முடியாது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அந்த வகையிலே தான் பெருநாளுடைய தொழுகை ஃபர்தான ஒரு வணக்கம், கடமையான ஒரு வணக்கம். அந்த கடமையான வணக்கத்தை நாம் எங்கே செய்ய வேண்டும்? இதுதான் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அடுத்த ஒரு கேள்வியும் அதற்கான தெளிவும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாளுடைய தொழுகையை மதீனா நகருக்கு போய் சுமார் மதீனா நகரத்திலே 10 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரத்திலே வாழ்கிற போது பெருநாளுடைய தொழுகையை எப்படி தொழுதிருக்கிறார்கள், பெருநாளுடைய தொழுகையை எப்படி தொழுதிருக்கிறார்கள் என்று நாம் பார்க்குகிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை நாம் பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாளுடைய அந்த தொழுகையை பெருநாளுடைய அந்த திடலிலே தான் தொழுதிருக்கிறார்கள். ஏன் நாம் இதை வலியுறுத்தி சொல்கிறோம் என்றால் பல காரணங்கள் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளி வாயிலில் தொழுவது தனி சிறப்பான ஒரு அம்சம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். மஸ்ஜிதுல் ஹராத்திலே தொழுகிறது, மஸ்ஜிதுல் நபவியிலே தொழுகிறது, மஸ்ஜிதுல் அக்ஸா, இந்த 3 பள்ளி வாயிலும் தொழுவது என்பது ஏனைய பள்ளி வாயில்களில் தொழுவதை விட சிறந்தது. மஸ்ஜிதுல் ஹராமிலே தொழுகிறது ஒரு தொழுகைக்கு 1,00,000 தொழுகை தொழுத நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு இடமாக மஸ்ஜிதுல் ஹராம் இருந்து கொண்டிருக்கிறது.
மஸ்ஜிதுன் நபவியிலே தொழுவது ஒரு தொழுகைக்கு 1000 மடங்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்குகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சிறப்பான தன்னுடைய பள்ளி வாயில் இருந்து கொண்டு இருக்குகிற நிலையில் பெருநாளுடைய தொழுகையை பள்ளி வாயிலில் தொழலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்தான தொழுகையை பள்ளியிலே தொழச் சொல்லி இருக்குகிறார்கள். அதே போன்று ஃபர்துக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய நஃபிலான தொழுகைகளை, முன்பின் சுன்னத்தான தொழுகைகளை நீங்கள் வீட்டில் போய் தொழுங்க. உங்களுடைய வீடுகளை என்ன செஞ்சிடாதீங்க, மக்பராக்களாக ஆக்கி விடாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்தான அந்த 5 வேளை தொழுகைகளை பள்ளியில் மஸ்ஜித் நபவியில் தொழுகிறதுக்கு வலியுறுத்தி இருக்கிறாங்க. முன்பின் சுன்னத்துகளை நீங்கள் வீட்டில் போய் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் பெருநாளுடைய தொழுகையை பொறுத்தளவில் அந்த தொழுகையை திடலுக்கு சென்று தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்ற அந்த சுன்னாவை நம்ம பார்க்குகிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, இந்த ஹதீதை வைத்து தான் நாம் என்ன சொல்கிறோம் என்றால், பெருநாளுடைய தொழுகையை நாம் பள்ளியிலே தொழுவதை விடுத்துவிட்டு முசல்லாக்களிலே திடல்களிலே போய் தொழுவது தான் நபி அவர்களுடைய சுன்னாவாக, நபி அவர்களுடைய வழிகாட்டுதல்களாக, நபி அவர்களுள் செய்த அந்த செயலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு வாழ்ந்த அந்த காலம், அதற்கு பிறகு வந்த அந்த குலபாவுர் ராஷிதீன்கள் வாழ்ந்த அந்த காலத்திலே எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாளுடைய தொழுகையை திடலிலே தான் சென்று தொழுதிருக்கிறார்கள். எனவே தான் இது கட்டாயமாக திடலிலே தொழப்படக்கூடிய ஒரு அம்சமாக இந்த அம்சம் இருந்து கொண்டு இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, ஏன் இது தொழப்பட வேண்டும் என்ற அந்த முக்கியத்துவத்தை நம்ம சொல்கிற போது, மஸ்ஜிதுன் நபவியில் தொழுகிறதை விட நன்மை கூடிய ஒரு தொழுகையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டதனால தான் திடலிலே தொழுதிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, திடலிலே தொழுவதற்கு பல காரணிகள் இருக்கிறது. நான் மேலே சொன்னேன், அந்த உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி என்ன, பெருநாளுடைய அந்த திடலுக்கு எங்களை செல்லும்படி அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்மு அத்தியா சொல்கிறார்கள், எங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடலுக்கு தொழச் செல்லும்படி எங்களை ஏவினார்கள், எங்களுக்கு கட்டளை போட்டார்கள். எந்த அளவுக்கு ஏவினார்கள்? நான் மேல் சொன்ன அந்த செய்தியில் வீட்டிலே இருக்கக்கூடிய குமரி பெண்கள், கன்னி பெண்கள், வீட்டில் இருக்கக்கூடிய ஹைதுடைய அந்த பெண்கள் எல்லாரும் நீங்கள் திடலுக்கு வாங்க. ஹைதுடைய பெண்கள் பள்ளிக்கு வர முடியாது, பள்ளியிலே அவர்கள் என்ன செய்ய முடியாது, தங்கி நிற்க முடியாது, அதுக்கு தடை வந்திருக்கிறது மார்க்கத்தில். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு குமரி பெண்கள் வெக்கப்பட்டு கொண்டு நீங்கள் வீட்டில் இருக்கிற நீங்கள் திடலுக்கு வாங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவி இருக்கிறார்கள் என்றால், நீங்கள் போய் திடலிலே தான் தொழ வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்றால், உங்களிடத்திலே வெளியிலே வர முடியாமல் ஆடை போதாது, ஆடை இல்லை என்றிருந்தால் அதை இரவலாக எடுத்துக்கொண்டு நீங்கள் திடலுக்கு வாங்க என்றால், பெருநாளுடைய தொழுகை பள்ளி வாயிலில் தொழப்பட வேண்டுமா, திடலிலே தொழப்பட வேண்டுமா? இந்த ஹதீஸை நம்ம பார்க்குகிற போது தெளிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிற அந்த செய்தியை நான் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொல்லி இருக்கக்கூடிய இந்த செய்தி நமக்கு தெளிவாக கூறியிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸினுடைய கடைசியில் என்ன சொல்கிறார்கள், வல் யஷ்ஹதுனல் கைர, அந்த திடலிலே இடம்பெறக்கூடிய அந்த நல்ல காரியங்கள், நல்ல அமல்களில் பெண்கள் அவர்கள் கலந்து கொள்ளட்டும். இந்த தொழ முடியாத ஹைவோடு இருக்கக்கூடிய அந்த பெண்கள் தொழுகையை விட்டும் அவர்கள் ஒதுங்கி இருக்கட்டும். தக்பீர் சொல்லுகிற விடயமாக இருக்கட்டும், திக்ர் செய்கிற விடயமாக இருக்கட்டும், ஹொத்துபாவை கேட்குகிற விடயமாக திடலில் ஹொத்துபா உரை நிகழ்த்தப்படும், அந்த உரையை கேட்குகிற விடயமாக இருக்கட்டும், அல்லது பெருநாள் அந்த திடல் தொழுகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுடைய பகுதிக்கு போய் பிரத்தியோகமாக பெண்களுக்கென்று பிரார்த்தனை புரிந்த, பெண்களுக்கென்று பிரத்தியோகமாக பயான் பண்ணியிருக்கிறார், ஹொத்துபா ஓதியிருக்கிறார். பெண்களை, நான் உங்களை அதிகமானவர்களை நரகத்தில் கண்டேன், நீங்கள் இன்னென்ன காரியங்களால் நரகத்துக்குள்ளே போவீங்க, நீங்கள் தர்மம் கொடுங்க என்று தர்மம் செய்யும்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு வலியுறுத்தி சென்ற அந்த ஹதீதுகளை எல்லாம் நான் பார்க்குகிறோம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நல்ல காரியங்கள் இடம்பெறக்கூடிய, அந்த ஊர் மக்களே ஒன்று சேரக்கூடிய அந்த திடலில் நீங்கள் பெண்களும் வந்து கலந்து கொள்ளுங்க, இந்த மாதிரி நன்மையான காரியங்களில் ஒன்றாக இருந்து கொள்ளுங்க. எல்லோரும் சேர்ந்து ஒரு இடத்துல தொழுகிற போதுதான், எல்லோரும் சேர்ந்து ஒரு கடமையை
நிறைவேற்றுகிற போது அல்லாஹு தாலாவுக்கு மிக விருப்பமான ஒரு அமலாக, ஒரு விடயமாக அந்த காரியங்கள் இருந்து கொண்டு இருக்குகிறது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் திடலுக்கு நீங்கள் போய் சென்று தொழுங்க என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்றால், இப்படியான விடயங்கள், இப்படியான நலவுகள், இப்படியான நன்மைகள், இப்படியான நல்ல காரியங்கள் இடம்பெறக்கூடிய அந்த இடங்களுக்கு நீங்கள் போங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டு இருக்கிறார்கள். எனவே தான் அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே, இந்த விடயத்தை நம்ம எல்லோரும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதை வைத்து தான் நாம் என்ன சொல்கிறோம், பள்ளி வாயிலில் தொழப்படக்கூடாது. இந்த பெருநாளுடைய தொழுகை இது திடலிலே தான் தொழப்பட வேண்டும். சரி, பள்ளி வாயிலில் தொழணும் என்பதற்கு சொல்லப்படக்கூடிய ஆதாரங்கள் என்ன என்று பார்க்குகிற போது இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு விடயத்தை சொல்கிறார்கள். எப்படி? அவர்கள் ஆரம்பத்தில் அவர்களுடைய உம்மு என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய கைப்பட எழுதிய ஷாஃபி மதுஹபுக்கு பிரதானமாக இருக்கக்கூடிய உம்மு என்று சொல்லக்கூடிய ஒரு நூல், அந்த நூலை நான் புரட்டி படித்து பார்த்தபோது அந்த நூலில் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் முதலாவது ஜுஸூவில் 207வது பக்கத்தில் இந்த பெருநாளுடைய திடல் தொழுகை சம்பந்தமான ஒரு விடயத்தை சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் எப்படி சொல்லிவாராக, எனக்கு கிடைத்த ஹதீதுகளில் அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடலுக்கு சென்று தான் தொழுதிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யஹ்ருஜு பில் ஈதைனி இலல் முஸல்லா பில் மதீனா, மதீனாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்குகிற போது அவர்கள் இரு பெருநாள் தொழுகைக்காக வேண்டி தொழுகிற அந்த திடலுக்குத்தான் வெளியேறி செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். வகதாலிக மன் கான பஅதஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததன் பின்னாலும் கூட இதே நடைமுறை தான் அங்கே இருந்தது. அதே போன்று அதற்கு பின்னால் வாழ்ந்த மக்களும் இதே நடைமுறை தான் அவர்களுக்கு இருந்தது. அதே போன்று அந்த ஷாஃபி இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் சலபுகளில் இருக்கக்கூடிய அந்த சஹாபாக்கள், தாபியங்கள், தபு தாபியங்கள், இப்படியான அந்த சலபுகள் யாரும் பள்ளியில் தொழுததாக நான் கேள்விப்படலை என்ற ஒரு வார்த்தையையும் அதில் எழுதுகிறாங்க. பள்ளியில் அவர்கள் தொழுததாக நான் கேள்விப்படலை, எனவே தான் வாஹ்சிபுதாலிக்க, நான் அப்படித்தான் நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வல்லாஹு தஆலா ஆலம், அல்லாஹ்வே மிக அறிந்தவன் என்று சொல்லிவிட்டு இன்னும் ஒரு செய்தி அதில் சொல்கிறாங்க, மஸ்ஜிதுல் ஹராமாக இருந்தால் அந்த மஸ்ஜிதுல் ஹராமில் தொழுகிறது நான் சிறந்ததாக காண்கிறேன் என்றால் இந்த பூமியில் இருக்கக்கூடிய சிறந்த இடங்களில் அந்த இடம் சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது. ஹைரு பிகாஇத் துன்யா, இந்த பூமியில் இருக்கக்கூடிய இடங்களில் அது சிறந்த இடமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று அப்படியே பேசிவிட்டு ஒரு இடத்தில் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாயல், அந்த பள்ளிவாயலில் அந்த ஊர் மக்கள் எல்லோருமே சென்று தொழக்கூடிய மாதிரி, பெருநாளுடைய தொழுகையை தொழக்கூடிய மாதிரியான எல்லா மக்களையும் உள்ளடக்கக்கூடிய பள்ளிவாயலாக இருந்தால் அந்த பள்ளிவாயலில் தொழுவதை நான் என்ன செய்கிறேன், அதையும் நான் சிறந்ததாக காண்கிறேன் என்ற ஒரு வார்த்தையை அதில் போட்டிருக்கிறார். இந்த வார்த்தையை வைத்து கொண்டு தான் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பள்ளியில் தொழலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். பள்ளியில் தொழலாம் என்று சொல்லக்கூடிய சகோதரர்கள் சொல்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ஆரம்பத்தில் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று நம்ம அதை வாசித்ததில் விளங்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்களோ அதைத்தான் நானும் நல்லது என்று சொல்கிறேன், அதைத்தான் செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் அதற்கு பின்னால் வந்த காலத்திலும் அதைத்தான் செய்யப்பட்டிருக்கிறது என்று இப்படி அவர்களுடைய கருத்தை அவர்கள் சொல்லிவிட்டு, இப்படி ஒரு பள்ளிவாயல் ஒரு ஊரில் இருந்து அதை செய்ய என்று சொல்கிறார். அப்படி ஒரு பள்ளிவாயல் எந்த ஊர்லேயும் கிடையாது. இப்போ நம்முடைய ஊரை எடுத்துக்கொண்டால் சுமாராக ஒரு 20-25,000 பேர் சேர்ந்து தொழுகிற ஒரு பள்ளிவாயல் நம்முடைய ஊரில் கிடையாது. அப்படியான ஒரு பள்ளிவாயல் இல்லை. உங்களுக்கு தெரியும், ஒருவர் தொழுவதாக இருந்தால் அவருடைய காலை வைத்து நிற்கிறதுக்கு ஒரு 2 அடி வேணும், சுஜூது செய்கிறதுக்கு ஒரு 4 அடி வேணும். அப்போ 2 தர 4 8 இஸ்கியா. அப்போ 8 படி நம்ம பார்த்தால் ஒரு 20,000 பேரென்றாலும் சுமாராக 16,000 சதுர அடி கொண்ட பள்ளிவாயல் வேண்டும். அப்படியான ஒரு பள்ளிவாயல் நம்முடைய ஊரில் இருக்காண்டால் தெரியாது. எனவே தான் நண்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, ஷாஃபி இமாமினுடைய நிலைப்பாடு இதுவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஏனைய 3 மதுஹபுடைய அறிஞர்கள் அவர்களுடைய கருத்தையும் நம்ம வாசித்து பார்க்குகிற போது அந்த அறிஞர்கள் அழுத்தமாக சொல்கிறார்கள், பெருநாளுடைய தொழுகை முசல்லாக்களில் தான் தொழப்பட வேண்டும், பள்ளி வாயில்களில் தொழப்படக்கூடாது என்ற கருத்தை அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். அதற்கு வலிச்சேர்க்குகிற மாதிரி என்ன ஆதாரத்தை சொல்கிறார்கள், நான் மேல் சொன்ன அந்த ஹதீதை
நபி அவர்களுடைய காலத்தில் இந்த நடைமுறை தான் இருந்தது. அவர்களுக்கு பின்னால் வந்த அந்த குலபாவுர் ராஷிதீன்களுடைய காலத்தில், சஹாபாக்களுடைய காலத்தில் இதே நடைமுறை தான் இருந்திருக்கிறது என்று அவர்கள் வலியுறுத்தி சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், பள்ளி வாயலிலே தொழுவது பித்அத் என்று சொல்கிறார்கள். சுன்னாவுக்கு மாற்றமான ஒரு பித்அத் என்று அவர்கள் வலியுறுத்தி சொல்கிற அந்த விடயத்தை நாம் பார்க்குகிறோம். பண்பார்ந்த சகோதரர்களை, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, இதனால் தான் நம்ம என்ன சொல்கிறோம், பள்ளி வாயிலில் நீங்கள் தொழாதீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் நம்ம வாழ வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உரையை ஆரம்பிக்குகிற போதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்ட வார்த்தை, வழிகாட்டலில் சிறந்தது என்னுடைய வழிகாட்டல், இல்லை விடயங்களில் கெட்டது என்ன, புதிதாக மார்க்கத்தில் உருவாக்கப்பட்ட பித்அத்துகள், இந்த பித்அத்துகள் எல்லாம் வழிகேடுகள்லாம் உங்களை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று தன்னுடைய உரையை ஆரம்பிக்குகிற போது மக்களுக்கு இந்த எச்சரிக்கையை சொல்வார்கள். இந்த விடயத்தை கூறி மக்களை எச்சரித்து விட்டு தான் தன்னுடைய உரையை ஆரம்பிப்பார்கள். எனவே தான் அன்பார்ந்த சகோதரர்களை, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, இந்த அடிப்படையிலே தான் மார்க்கம் சொல்லி இருக்கக்கூடிய விடயத்தை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், மார்க்கத்திலே சொல்லப்பட்ட அந்த அம்சங்களை, அந்த புத்தகங்களை, அந்த ஹதீதுகளை வாசித்து அந்த துறையிலே நாம் இருக்குகிறோம், அதை மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு கற்பிக்குகிறோம், படித்திருக்குகிறோம், அறிஞ்சிருக்கிறோம் என்ற வகையிலே தான் மக்களுக்கு இந்த விடயத்தை நாம் எடுத்து சொல்கிறோம். நாம் சொல்லுகிற போது சில மக்களுக்கு பிடிக்கும், சில மக்களுக்கு பிடிக்காது. துறை சார்ந்த ஒருவர், அதில் இருக்கக்கூடிய ஒரு கருத்தை சொன்னால் நாம் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை விட்டுவிட்டு முகநூல்களில் கண்ட நின்ற மாதிரி இது ஒரு பில்டப் போடுகிறார், அல்லது இதை ஒரு பெரிதாக காட்டுகிறார், அல்லது என்ன இவர் சட்டியை உருட்டுகிறார், ஒவ்வொரு ஆக்களும் எழுதுகிற வார்த்தைகளை பார்க்குகிற போது மிக மன நொந்து போகக்கூடிய முக நூல்களில் பகிரங்கமாக ஒருவரை எழுதுவது என்பது இவ்வளோ ஒரு மோசமான ஒரு விடயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி உரையில் அரபாவினுடைய அந்த வெளியில் மக்களை நோக்கி சென்ன விடயங்களில் மிக முக்கியமான தன்னுடைய 23 ஆண்டுகால அந்த பிரச்சாரத்திலே அவர்கள் பிரச்சாரம் செய்த அந்த விடயத்திலே சார்புழிந்து சில விடயங்களை மக்களுக்கு சொன்னாங்க. இந்த விடயத்தில் மக்கள் கவனமாக விழிப்பாக இருக்க வேண்டும் என்று சில விடயங்களை அழுத்தி சொன்னாங்க. அதில் ஒன்றுதான் ஒரு மனிதனுடைய மானம், ஒரு மனிதனுடைய மரியாதை, சுய மரியாதைகளில் கை வைக்குகிறது என்பது மிக பாரதூரமான ஒரு விடயம். எப்படி அதை சொல்கிறார்கள், மக்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த நாள் என்ன நாள், நாம் இருக்கக்கூடிய இந்த தினம் என்ன தினம், நாம் இருக்கக்கூடிய ஊர் எந்த ஊர், நம்ம மக்கமா நகரத்தில் இருக்கிறோம், துல் ஹஜ்ஜி மாதத்தில் இருக்கிறோம், அரபாவினுடைய தினத்தில் இருக்கிறோம் என்றெல்லாம் அந்த காரியத்தை, அந்த விடயத்தை மக்களுக்கு அதனுடைய பாரதூரத்தை செல்வதற்கு முன்னாலே இதையெல்லாம் மக்கள்கிட்ட கேட்கிறார். கேட்டுவிட்டு தான் நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள், இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அராதக்கும் ஹராமுன் அலைக்கும். ஒருவனுடைய மானம், ஒருவனுடைய பொருளாதாரம், ஒருவனுடைய உயிர் கஹுர்மதி யோமிக்கும் ஹாதா, இன்றைய நாள், இந்த அரபாவினுடைய நாள் எவ்வளவு புனிதமாக இருக்குகிறதோ அதைவிட புனிதமானது. வபி ஷஹரிக்கும் ஹாதா, இந்த துல் ஹஜ் மாதம் எவ்வளவு புனிதமானதோ அதைவிட புனிதமானது. வபி பலதிக்கும் ஹாதா, இந்த ஊர் மக்கமா நகரம், அல்லாஹ்வினுடைய இந்த புனிதம் என்று சொல்லப்பட்ட மக்கமா நகரம் எவ்வளவு புனிதமானதோ அதைவிட புனிதமானது இந்த விடயங்கள் எல்லாம். இந்த விடயங்களை நீங்கள் கவனமாக இருங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள் அவர்களுடைய அந்த உரையில். அன்பார்ந்த சகோதரர்களை, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்கள் நம்ம சும்மா சொல்லலை ஒரு விடயத்தை, மார்க்கத்தை படிக்குகிறோம், மார்க்கத்தை அறிந்திருக்கிறோம், மக்களுக்கு அதை சொல்ல வேண்டும். நம்ம சொல்லலை என்றால் நாளை மறுமையில் அல்லாஹ் கிட்ட நம்ம குற்றவாளியாக நிற்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் சொன்னார்கள், இப்படித்தான் செய்தார்கள், இப்படித்தான் நீங்கள் செய்ய வேண்டும், இப்படி இதற்கு மாற்றமாக செய்கிறது கூடாது, பித்அத்து புல என்று சொல்கிறத இன்றைக்கு மக்கள் ஒரு வகையாக பார்க்கிறார். மார்க்கத்தை விளங்கியவர்களை, சுன்னா என்று கூறக்கூடியவர்களை பிழையாக பார்க்குகிறார்கள் என்றால் ஆச்சரியமாக இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அந்த வகையிலே தான் இந்த மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த அம்சங்களை நாம் உங்களுக்கு தெளிவுபடுத்தினோம். பெருநாளுடைய தொழுகை வாஜிப் என்றும் அந்த தொழுகை அது திடலிலே தான் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற அந்த விளக்கத்தை இந்த ஜும்மாவில் நம்ம சொல்லியிருக்கிறோம். எனவே தான் எந்த விடயங்களை நாம் கேட்டோமோ அந்த விடயங்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியங்களை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அடுத்த அம்சமாக இந்த துல்ஹஜ்ஜி மாதத்தினுடைய நல்ல நாட்களில் சிறந்த நாட்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்திய துல்ஹஜ்ஜி மாதத்தினுடைய அந்த முந்திய 10 நாட்களில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக அரஃபாவினுடைய நாளை நாம் அடைய இருக்கிறோம். துல்ஹஜ்ஜி மாதத்தினுடைய 9வது தினம் அரஃபாவினுடைய தினமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அரஃபாவினுடைய நாளிலே சில அமல்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அமல்களை செய்வது நம்முடைய மார்க்கத்திலே வலியுறுத்தப்பட்ட ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே அரஃபாவினுடைய அந்த நாளிலே அல்லாஹு தஆலா முதலாவது வானத்துக்கு இறங்கி வந்து அல்லாஹு தஆலா நாம் செய்யக்கூடிய அந்த அமல்களை பார்த்து பெருமைப்படுகிறான். தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த மலக்குமார்களிடத்திலே பெருமை பாராட்டி சொல்கிறான், நீங்கள் இவர்களை எல்லாம் படைக்க வேணாண்டி சொன்னீங்க, இன்றைக்கு பாருங்கள் அவர்கள் எனக்கு எப்படி அடிபணிந்து இருக்குகிறார்கள், எப்படி எனக்கு கட்டுப்பட்டு இருக்குகிறார்கள் என்று நாம் செய்கிற அமலை எல்லாம் காட்டி பெருமைப்படக்கூடிய ஒரு நாளாக அல்லாஹு தஆலா முதலாவது வானத்திலே இறங்கி வந்து நம்முடைய அமல்களை எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நாளிலே தான் அரஃபாவினுடைய நோன்பு என்பது மிக முக்கியமான ஒரு சுன்னா, மிக முக்கியமான வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னாவாக அந்த நாளிலே பிடிக்கக்கூடிய நோன்பு இருந்து கொண்டிருக்கிறது. எனவே தான் அன்பார்ந்த சகோதரர்களை, அரஃபாவினுடைய அந்த நோன்பை பிடிப்பது 2 ஆண்டு காலம் நாம் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக அமைகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சென்ற வருட பாவமும் இப்போது நீங்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வருடத்துக்குரிய பாவத்துக்கும் பரிகாரமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று அரஃபாவினுடைய நோன்பினுடைய சிறப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே தான் நம்ம பிடிக்குகிற அந்த நோன்பு, ஒரு பகல் வேளை பிடிக்குகிற அந்த நோன்பு 2 ஆண்டு காலம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே தான் நாம் அந்த நோன்பை தவற விட்டு விடாமல், தப்ப விட்டு விடாமல், அலட்சியமாக இருந்து விடாமல், வருகிற அரஃபாவினுடைய நோன்பை பிடிப்பதற்கு நாம் இந்த பூமியில் இருப்போமா என்று சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இன்றைக்கு இளவயது மரணங்கள் எல்லாம் நிறையவே நடந்து கொண்டிருக்கிறது. எனவே தான் கிடைத்திருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் இந்த நோன்பை நாம் பிடித்து அல்லாஹு தஆலா அதற்காக வழங்கி இருக்கக்கூடிய அந்த கூலிகளை, நன்மைகளை அடையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று அன்பார்ந்த சகோதரர், அந்த அரஃபாவினுடைய நாளிலே பிரார்த்தனைகளில் நம்ம ஈடுபட வேண்டும். குறிப்பாக நமக்கெல்லாம் தெரிந்திருக்கும், காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் படுகிற அந்த துன்பம், துயரம், நாம் பெருநாளுடைய தினங்களை அடைகிற போது நம்ம சந்தோஷமாக இருப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். நமக்கு அல்லாஹு தஆலா எல்லா அருட்கொடைகளையும் தந்திருக்கிறார். அந்த காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு நாள் அங்கே யுத்தம் ஆரம்பித்து, யுத்தம் தொடங்கி இன்று வரைக்கும் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. எத்தனை நாடுகள் சொல்லியும், எத்தனை அரசாங்கங்கள் சொல்லியும் அங்கே யுத்தம் நிறுத்தப்படாமல் தொடர்ந்தேச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த மக்களுக்கு அநியாயம் நடந்து கொண்டே இருக்கிறது. எனவே தான் அந்த மக்களுடைய ஹக்கில் நம்ம எல்லோரும் துஆ செய்ய வேண்டும். புனிதமான அந்த நாளில் அல்லாஹு தஆலா முதலாவது வானத்துக்கு இறங்கி வந்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலாவிடத்தில் அந்த மக்களுடைய விடிவுக்காக, அந்த மக்களுடைய மீழ்ச்சிக்காக நம்ம துஆ செய்ய வேண்டும். இந்த எதிரிகள், இந்த அநியாயக்காரர்களுடைய அந்த விடயத்தில் அல்லாஹு தஆலா ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலாவிடத்தில் அந்த நாசகார, அநியாயக்கார, சியோனிஸ்டுகளுடைய விடயத்தை நம்ம அல்லாஹ்கிட்ட ஒப்படைக்கணும். அல்லாஹ், நீ இவர்களை நீ பார்த்துக்கொள்ளு, நீ இவர்களுடைய விடயத்தில் ஒரு முடிவெடு என்று நம்ம எல்லோருமே அல்லாஹு தஆலாவிடத்தில் ஒப்படைத்து அவர்களுடைய ஹக்கில் நம்ம பிரத்தியோகமாக துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எனவே தான் அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, இந்த துல்ஹஜ்ஜி மாதத்தினுடைய முந்திய 10 நாட்களில் நிறைய அமல்களை செய்து அல்லாஹு தஆலா அந்த அமல்களுக்கு என்ன கூலிகளை வழங்க இருக்கிறானோ அந்த கூலிகளை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.